ஹலோ, இன்றைக்கி நம்ம ட்ரை ஸ்கின்கான 3 ஹோம்மேட் ஃபேஸ் பேக்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குக்கும்பர் ஃபேஸ் பேக். இதுக்கு நான் அரை வெள்ளரிக்காவை தோல் சீவி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இது ஸ்கின்னை கூலாக வச்சுக்கும், அதோட ஈரப்பதத்தை தக்க வைக்கும், ஸ்கின்னை சாஃப்டாகும், அண்ட் ஏதாவது எரிச்சல் இருந்ததுன்னா அதை குணமாக்கும். அடுத்து சாண்டல்வுட் ஃபேஸ் பேக். இதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் சந்தன பொடி எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சமாக ரோஸ் வாட்டரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு ப்ரஷ் வச்சு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் கழித்து கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆல்ப்ஸ் குட்னஸோட சாண்டல்வுட் பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, வறண்ட சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் டோனை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். அதுவும் இல்லாமல் வேறு ஏதாவது எரிச்சல் இருந்ததுன்னா அதையும் குணமாக்கும். அடுத்து யோகர்ட் ஃபேஸ் பேக். இதுக்கு ஒரு கப்பில் கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1 ஸ்பூன் தேனையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ் கழித்து கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா ஃபேஸ் பேக்குமே வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, தயிரில் இயற்கையான கொழுப்புச்சத்து இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஆசிட்ஸும் இருக்குது. இது ஸ்கின்னோட ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணும். அதுவும் இல்லாமல் ஸ்கின்னை பளிச்சுன்னு வச்சுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.